குற்றவாளிகள் குற்றம் செய்ய பயப்படக்கூடிய வகையில் எங்கேயும் சட்டம் இல்லை உலகத்துல. நீதிமன்றத்தை நினைச்சா தடுத்த முடியுமா? இருக்கிற சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பாங்க. சட்டம் சரியா இருக்கணும். சட்டம் கரெக்டா இருந்தா தான் இந்த நிலையில இருந்து மக்களை என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சில ஒவ்வொரு குற்றத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த குற்றத்துக்கு எதிராக கடுமையான ஒரு அவனுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. இப்ப கொலையை எடுத்துக்கிறங்க. ஒருத்தன் கொலை செஞ்சிடறான். கொலைக்கு என்ன செய்யணும்? மரண தண்டனை கொடு. இஸ்லாம் என்ன சொல்லுது? அவன் அவன் மரண தண்டனை கொடுத்துருக்கான். அவன்கிட்ட இருக்கிற திமிரு ஆதிக்கத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அப்பாவிக்கோ ஒரு அவனுக்கு சரிக்கு சரியாக போட்டிக்கு நின்றவனுக்கோ மரண தண்டனை அழிச்சு சாவடிச்சு போறான். இப்ப சாவடிச்ச பிறகு அவனுடைய பிள்ளை சந்தில நிற்கும், பொண்டாடி சந்தில நிற்பா, அவனுடைய எதிர்கால கனவுகள்லாம் பாழாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை சர்வ சாதாரணமாக இவன் செஞ்சிடறான். ஒரு 50 பைசா சில்லற தகவலா இருக்கா, அவன் என்ன செய்யறான்? ஒரே சிவாசி விட்டு போயிடறான். அப்ப என்ன இதுல விளங்குது? இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லு மரண தண்டனை கொடு. இவன் என்ன சொல்றான்? அது எப்படி ஒரு மனுஷன் உயிரை எப்படி கொள்றதுங்கிறான். அப்ப கொல்லப்பட்டான மனுஷன் இல்லையா? அப்ப அடே ஒருத்தன் கொண்டுகிட்டே இருந்தா கொலைக்கு கொள்ளாண்டு போனா எல்லாம் சரிப்பட்டு வருமா? கொலைக்கு கொள்ளாண்டு நீ போகாத, நான் போக வேணாம், அரசாங்கம் போகணும். தனித்தனி நபர்கள் போகக்கூடாது, அலுவலகத்துக்கு கிளம்பக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் அது எனக்கு நியாயம் வழங்கணும். என்ன பார்க்கணும்? ஒருத்தன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால் இவன் ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிக்கிறான். அடே நீ யோசிக்கணுமா? அந்த கொலை செய்யப்பட்டானே அவன் பொண்டாட்டி யோசிக்கணுமா? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவன் பொண்டாட்டி போய் கேளு, என்ன செய்யணும்னு கேளு. உன் புருஷனை கொன்றவன என்ன செஞ்சா உன் மனசு ஆறும்னு கேளு. அந்த பிள்ளைகள் அனாதைகளை நிக்குது, அவங்கள்ட்ட போய் கேளு. உங்க அப்பனை கொண்டிருக்கிறானே அவன் என்னடா செய்யணும்? அவன் சொல்றதான் தீர்ப்பாகணும். அப்ப அவங்க உணர்வு சட்டம் எழுதுறவர்கள் யாரை பார்க்கணும்? இந்த கொலைகாரனால் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்களே அவர்களை பார்த்து அவங்களுடைய மனம் ஆறுதல் அடைகிற வகையில தண்டனைகளை வழங்கினாதான் அவன் திருப்பி அறுவாள் எடுக்க மாட்டான். நீ தண்டனை சொல்லி ஜெயில கொண்டே வச்சு எங்க வரிப்பணத்துல ஒரு வருஷத்துக்கு சோத்த போட்டு 5 வருஷம் சோற போட்டு அண்ணா பிறந்தாரு காமராஜர் பிறந்தாரு ஏதாவது சொல்லி வெளியே அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அப்படியா, வா உன்னை வெளியே வா பாத்துக்கிறேன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாரு? அப்பனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான் மகங்கான சின்ன பையன், நீ வாடா வெளியே உன்னை பாத்துக்கிறேன் வெயிட் பண்ணிட்டு பரவாயில்ல ஜெயில இருந்து வரும்போது ஒரே கூட போட்டு தள்ளி போறான். அப்ப இந்த கொலைக்கு கொலைன்னு அதிகரிச்சுட்டே போகும். அப்ப இது ஒவ்வொருத்தரும் கொலைகாரனா மாறுவான். இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் என்ன செய்யணும்? கொலை செஞ்சான் நிரூபிக்கப்பட்டால் உசுருக்கு உசுறு தான். குர்ஆன் சொல்லுகிறது, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத், இந்த உயிருக்கு உயிர் என்ற இந்த சட்டத்தில உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு உயிர் போகுதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த ஒரு உயிரை அடிச்சு தள்ளினா கொலை செய்யணும்னு நினைக்கிறான் 1000 பேரு இப்படி பின்வாங்கிடுவான். ஆஹா, கொலை பண்ணுனா நம்மள கொலை பண்ணிடுவாங்க, கொலை பண்ணா தூக்குதான், நம்ம கொண்டாட்டி போல சந்தில நின்றேன், கொலை பண்ணிட்டு 6 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டுலாம் வர முடியாது, 10 வருஷம் கழிச்சு திருப்பி வர முடியாது. கொலை செஞ்சால் இவனை நான் உயிர் எடுத்த மாதிரி என் உயிரும் போயிரும்னு நினைத்தால் கொலை செய்யணும்னு புறப்பட்ட ஆயிரக்கணக்கான பேரு கொலை செய்யாமல் விலகி கொண்டால் 1000 உயிர் காப்பாற்றப்படுதா இல்லையா?